சில பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இந்த பணம் மாதிரி தாங்க. ஒரு தேவைக்காக ஒருத்தவங்கள்ட்ட வாங்கணும்னு நமக்கு பிடிச்சத எதுவுமே நம்மளால வாங்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவங்க கைய தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ அவங்க குடுக்குற சம்பளத்த வச்சுட்டு தான் நம்ம இத பண்ணலாமா, நமக்கு பிடிச்சது வாங்கலாமா, அவங்களுக்கு பிடிச்சது பண்ணலாமா அப்படின்னு தான் தோணுதே ஒழிச்சு, நமக்கு பிடிச்சது என்னைக்கும் நம்ம பண்ண மாட்டாங்க. இந்த மாரி யாராச்சும் உங்க வீட்லயும் நீங்க இப்படி பண்றீங்களா? சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நமக்கு குழந்தைங்க இருக்கா, எல்லாம் இருக்கா, அப்படி இருக்கா, அதையும் பார்க்கணும்ல. இந்த மாரி உங்க வீட்ல யாராச்சும் உங்க கணவர் இப்படி காசு குடுத்தாச்சா, நீங்க அவங்களுக்கு வாங்குவீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்சத வாங்குவீங்களா? எப்பயுமே நமக்கு பிடிச்சத நம்ம எப்பயுமே வாங்க மாட்டோம். அதுதான் பொண்ணுங்களோட இது. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாரி தான் நம்ம இருக்கும்னு நெனைப்போம். ஆனா அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. ஐயோ! நம்ம பொண்டாட்டிக்கு பிடிச்சது வாங்கணுமே, அவளுக்கு காசு எக்ஸ்ட்ரா குடுக்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது யாருக்குமே.